வெல்கம் தோஸ்தோ ஹிந்தி தமிழ் தோஸ்தோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பரீட்சை எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பரை ஒரு ஸ்பீட் ரிவிஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறிப்பு அழகான தெளிவான கையெழுத்துக்கு 5 மதிப்பெண். நீட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். படத்தை பார்த்து ஏதேனும் 10 10 எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் நேம் எழுதணும். பிடி, அங்கூர், கோபி, போத்தா, ஆம், புடி, பேட், சைக்கிள், மேஜ், பச்சா, கோயல், கிதாப். நீங்கள் எனி 10 எழுதுனா போதும். ஆப்ஷன் 2 விட்டுடலாம். இனியும் 2 உங்களுக்கு ஈஸியானதை 10 மட்டும் எழுதிடுங்க, மீதி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ஏதேனும் 5 பொருள் எழுதுக்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸு. ஜான்வர் விலங்கு, மீட்டா இனிப்பான, அண்டா முட்டை, கேந்து பந்து, களம் பின். இந்த மாதிரி 5 எழுதியிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷோ இல்லை நீங்கள் அதர் லாங்குவேஜஸோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஏதேனும் 5 எதிர்ச்சொல் எழுதவும். ஏதேனும் 5 எதிர்ச்சொல் எழுதவும். ஏக் அநேக், கரம் டண்டா, அப்பனா பராயா, நயா புராணா, தேனா லேனா. இது 5 எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து படத்தை பார்த்து ஏதேனும் 5 பதில் எழுதவும். பிக்சரை பார்த்து அவங்க கொஷின் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஹாத்தி கைசா ஜான்வரான்னு கேட்டிருக்காங்க. நம்ம படான்னு எழுதுனா போதும். கைசான்ற இடத்துல படான்னு எழுதி கொஷின் இருக்கானது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. கோடா கைசா தவுட்டாக, தேஜ் தவுட்டாக, வேகமாக ஓடும். எப்படி ஓடிக்கிறது கொஷின் பண்ணியிருக்காங்க. தேஜ்னு நீங்கள் கைசான்ற இடத்துல தேஜ்னு கொடுத்தா போதும். हाथ में क्या है. थर्ड वन பாருங்கள். हाथ में क्या है, कलम है. களம்னு எழுதுனா போதும். லடுக்கி கியா படுத்திக்க, பாட் படுத்திக்கன்னு எழுதுனா போதும். நீங்கள் மோர் தெரிஞ்சால் மோர் எழுதலாம். இல்லை நான் வந்து 8th ஒன் எழுதியிருக்கேன். காய் கியா தேத்தாகனா தூத் தேத்தாக, கியான்ற இடத்துல தூத் போட்டுக்கலாம். 5th ஒன் பாருங்கள். கர்க பகு கர் சுந்தர் ஹ. இந்த வீடு வந்து மோகனுடைய வீடு, அது அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். படால் அடுக்காக, இந்த பையன் பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். நரேன் இவங்க வச்சுருக்காங்க. நரேன் படால் அடுக்காக, பகு காலேஜுமே படுத்தாக, அவன் காலேஜ் போயிட்டுருக்கான். ஸோ காலேஜுமே படுத்தாக அப்படின்னு சொல்லி எழுதலாம். நம்மளே வந்து எழுத்தால் எழுதவும். ரைட் த வேர்ட்ஸ். 6 சே, 3rd 3 தீன், நவ் பாரக், பீஸ். அங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம லெட்டர்ஸ் வந்து எழுதணும். லெட்டர்ஸால் எழுதணும். சரிங்களா? எழுத்தால் எழுதுவோம். ரைட் த லெட்டர்ஸ். அடுத்தது ஏதேனும் 5 பொருட்களுக்கு எழுதி வாக்கியத்தை அமைக்கவும். 5 ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மீனிங் எழுதி அதுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். மைதான்னா கிரவுண்டு, லடுக்கியா மைதான் மேம் கேள்த்தி ஹே. மைதான் மேம்னா மைதானத்தில் அப்படின்னு சொல்கிறேன், அதான் மேம். பானி வாட்டர், யகு கரம் பானி ஹே. வாட்டர்னா பானி, யகு கரம் பானி ஆர் டண்டா பானி ஹே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோட்டானா ஸ்மால்னு மீனிங் எழுதி யஹே சோட்டா கர் ஹே அப்படின்னு சொல்லலாம். தேனா கிவ். ராதா கிதாப் தேத்தி ஹே. தேனான்னு வரல, தேத்தின்னு வந்திருக்கு. ஏன்னா ராதான்றது ஒரு கேர்ளுக்கு வந்து தீன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் கிதாப் தேத்தி ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் 5 எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்து 8th ஒன் எழுதியிருக்கேன். நாம்னா நேம், மேரா நாம் ராம் ஹே. உங்கள் பேர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். மேரா நாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் கூட எழுதிக்கலாம். மேரா நாம் டேஷ் ஹே அப்படின்ட்டு உங்கள் பேர் கூட எழுதிக்கலாம். ஏதேனும் 5 கோடிட்ட இடங்களில் fill in the blanks. கவ்வா காலா ஹே. கவ்வா எப்படிப்பட்டது, காலா ஹே. நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹே. நாரியல் கா பேட் ஊஞ்சா ஹே. காசோம் தேஷ் ஹெய்ம். காசோம்னா புல்வெளி எப்படி இருக்குதுன்னா ஹரி பச்சை பசேல்னு இருக்கிறது. அமரா தேஷ் கா கர் நாம் டேஷ் ஹே. நம்முடைய தேசத்தின் பேர் பாரத் ஹே. fill in the blanksல 5th ஒன்று நம்ம எழுதலை. நீங்கள் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதலாம். நம்ம ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து 6th ஒன்று எழுதியிருக்கேன். நாக் கே டேஷ் மூங்கு ஹே. நாக்குக்கு டேஷ்க்கு வாய் இருக்கிறது. நீச்சே கீழே தானே, நீச்சேனா கீழே. சரி. 9th ஒன் பாருங்கள். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பும். சூஸ் த கரெக்ட் வேர்டு இந்த fill in the blanks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும். சூரஜ் டேஷ் நிக்கல்தாக, சபரே நிக்கல்தாக. சபரேன்னு எங்கே தெரிஞ்ச போதும். ஷாம்னா மாலை வந்து நிக்கலாது, சன்ரைஸ் ஆகாது, சன்செட் தான் ஆகும். காய் டேஷ் தேத்தி ஹே. காய் தூத் தேத்தி ஹே. தூத் பால் கொடுக்கும். சாய்னா டீயாக கொடுக்கும். நம்மளுக்கு தூத் தான் கொடுக்குது, பால் அப்படின்னு நம்ம டிக் பண்ணி எடுத்து எழுதணும். மேரா நாம் மகேஷ் ஹே. மேரா அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது ஹேன்னு முடிக்கணும். இதே மெயிம்னு சேர்த்தினா ஹும்னு முடிக்கணும். கர் டேஷ் ஸ்கூல் தேர் ஹேம். கர் சே ஸ்கூல் தேர் ஹேம். தூர் ஹேம்.
வீட்டிலிருந்து பள்ளி தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேனா வீட்டிலிருந்து घर से. मेज पर किताब है. बेज डैश पर है. किताब पर. किताबना புத்தகம், மேஜ்னா மேஜை, பர்னா மீது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 10th ஒன் பொருத்தி எழுதுக. பாஸ்ட் த ஃபாலோயிங். ஷேர் வந்து எங்கே இருக்கும்? ஜங்கலில் இருக்கும், ஃபாரஸ்ட்டில் இருக்கும் இல்லையா? அப்போது அது ஜங்லி ஜான்வர். ஷேர் வந்து ஜங்லி ஜான்வர். அவங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பால்தூன் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க, பிரிண்டிங் மிஸ்டேக் இது. ஜங்லின்னு நம்ம எழுதிக்கலாம். ஷேர் வந்து ஜங்லி ஜான்வர், காய் வந்து பால்தூ ஜான்வர், மூர்க்கி வந்து அண்டா, ஹாத்தி வந்து படா ஜான்வர், சிட்டியாகர் வந்து விதேஷி பக்ஷி. எவனும் 2 கேள்விக்கு 11th பாருங்கள். எவையேனும் 2 கேள்விக்கு பதில் எழுதவும்னு சொல்லியிருக்காங்க. எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 5 ஃபாலும் 5 பழங்களோட பேர் நாம் லிக்கியே. அடுத்தது 5 பாஷும் 5 மொழிகளின் பேரை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். சேப், கேலா, ஆம், அனார், அங்கூர். சரியா? செகண்ட் ஒன் 5 பாஷா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி, கன்னட் அப்படின்னு எழுதணும். 12th பாருங்கள். 12th ரோம் லெட்டர் பாருங்கள். அல்லது சேர்த்து எழுதுவோம். புட் த மார்க். இது வந்து கொஷின் யஹான்னு இருக்கணும், சந்திரபின் வரணும், யஹாம் தான் முடியணும். யஹானா யஹாம் தான் வரணும். லடுக்கியாம் தான் முடியணும். இது வந்து கரெக்ட் வேர்டு வந்து சந்திரபின் வந்தால் தான் இது கரெக்ட் வேர்டு. தோனோம்க்கு புள்ளி வரணும், அவ்வளோதான். பஹனேமுக்கு வரணும், டண்டாக்கு வரணும், புள்ளி வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13 பாருங்கள். இணையை சேர்த்து எழுதுவோம். ஜாயின் த பாயிண்ட் அண்ட் ரைட். கா இங்கே நான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சேர்த்து கானா. லா கொடுத்துருக்காங்க இல்லையா, லானா. படு கொடுத்துருக்காங்க இல்லையா, படுனா. லிக்கு கொடுத்துருக்காங்களா, லிக்குனா அப்படின்னு எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் சேர்த்து ஈஸியாக எழுதிடலாம். ராதாக்கு கவ்வா பசந்த் ஹே யா தோத்தா. ராதாக்கு காகம் பிடிக்குமா இல்லை கிளியை பிடிக்குமான்னு கேட்டுங்க. राधा को तोता पसंद है அப்படின்னு கொஷின் ஆன்சர் பண்ணணும். बगीचे के पीछे मैम क्या है? बगीचे के पीछे पफर है. भारत की राजधानी क्या है? பாரத ராஜதானினா கேபிட்டல். நம்ம கேபிட்டல் யார்? என்னது? நியூ டெல்லி இல்லையா, நயி டெல்லி அப்படின்னு போட்டி எழுதணும். हम आंगों से क्या करते हैं? हम आंगों से देखते हैं. நம்ம கண்களால் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. आंगों से பார்க்குறோம், देखते हैं சொல்லி எழுதணும். कौन मंत्री मंडल का प्रधान होता है? यार मंत्री मंडल, मंत्री சபையோட முதன்மையானவர்னு பார்த்தா பிரதான் மந்திரி, முதலமைச்சர் தானே பிரதான் மந்திரி. प्रधान मंत्री தான் மண்டல் சபையோட मंत्री मंडल का प्रधान होता है. गाँव को बाल बच्चों कहाँ पढ़ते हैं? गाँव को बाल बच्चों पाठशाला में पढ़ते हैं. பாடசாலைனா பள்ளிக்கூடம், பள்ளியில் படிப்பாங்க இல்லையா. கஹாம்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், பாடசாலை அப்படின்னு எழுதிடணும் அந்த இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும். நீங்கள் வந்து அது எழுதி அந்த வேர்டு மட்டும் ஒரே வேர்டு தெரிஞ்சால் போதும். 8th பாருங்கள். 8th ஒன் பாருங்கள். கவ்வா கைசாக, கவ்வா காலாக. ஈஸியாக. நெக்ஸ்ட் பாருங்கள். 15th டிரான்ஸ்லேஷனு. மேம் ராம் ஹே, ஐ எம் ராம், நான் ராம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதில் எழுதிக்கோங்க. தும் கஹா ஹோ, இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். 5 எழுதணும். வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ மந்திர் மேம் ஹே, யூ ஆர் என் டெம்பிள், நீ கோயில். ஆப்னா நீங்கள் கோயில் இருக்கீங்க. இதில் மெயினானது வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதுக்காக தான் இது வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. குத்தா தூத் பி ரஹா ஹே, நாய் பால் குடித்து கொண்டிருக்கிறது. ரஹா ஹேனா கொண்டிருக்கிறது. கண்டினியூஸ் டென்ஸ். மேம் போலா, ஐ டோல்ட், நான் சொன்னேன், ஐ டோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.